நேத்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா அத முழுசா தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். போன வாரம் ஒருத்தவங்க என்கிட்ட பிரெட் அல்வா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனா என்னால நேத்து தான் செஞ்சு குடுக்க முடிஞ்சது. இதுல என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா, நேத்து நான் பிரெட் அல்வா செஞ்சு, பேக் பண்ணி முடிச்சு, டெலிவரியும் அனுப்பிச்சு, அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரிவ்யூவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூ படிக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. நேத்து நான் செஞ்ச பிரெட் அல்வா நான் கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணவே இல்ல. இதுதான் அவங்க எனக்கு போஸ்ட் பண்ண ரிவ்யூ. நான் டேஸ்ட் பண்ணலனாலும் எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்ததுக்கான காரணம் 2 முக்கியமான விஷயம் எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். முதல் விஷயம் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர். யாரு எப்போ வாங்கி சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். டேஸ்ட்ல எப்பவுமே மாற்றம் இருக்கவே இருக்காது. 2வது விஷயம் நான் யூஸ் பண்ற பொருளோட அளவு எப்பவுமே ஒண்ணா இருக்கும். சில பேர் சந்தோஷமா இருக்கும்போது அள்ளி போட்டுருவாங்க. சோகமா இருக்கும்போது கம்மியா போடுவாங்க. என்கிட்ட அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் கரெக்ட்டா எப்பவுமே இந்த 2 விஷயம் ஃபாலோ பண்றதுனால எப்போ சாப்பிட்டாலும் டேஸ்ட் ஒரே மாதிரியா தான் இருக்கும்.